எந்த கேன்சராக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி, அது என்ன டாக்டர் ஸ்டேஜிங் ஒர்க் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ பிரஸ்ட் கேன்சரை ஆரம்பிக்கிறது பிரஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் அதோட தன்மை என்ன தெரியுமா? அது ரத்தத்து மூலமா பொறுத்தது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, லிவர் பார்த்தாலே முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜிங் ஒர்க்கப்பே போதும். அவங்க ஏர்லி ஸ்டேஜ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் பிரஸ்ட் கேன்சர். டாக்டர் பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் கேன்சரை நாங்கள் கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அந்த பிரஸ்ட் கேன்சரை கேட்டகரி பேர் சொல்லி தான் நாங்கள் கூப்பிடுவோம். அது என்ன அப்படி கேட்டகரி, எங்களுக்கு தெரியாத கேட்டகரி என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? பிரஸ்ட் கேன்சர்னா என்ன மாதிரி தொந்தரவு வந்தால் பிரஸ்ட் கேன்சர்னு சந்தேகப்படணும். இப்படி சந்தேகப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் இருக்குது இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 10 பேரில் 8 பேருக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட போகிறோம். அந்த மீதி 2 பேர் கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்? எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் போயிடுவோமா, இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த கேன்சராக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் கேன்சர் என்ன ஸ்டேஜில் இருக்குது? இதுதான் உங்களை பார்க்குற எல்லா டாக்டரும் கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ அந்த என்ன ஸ்டேஜ்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்கள் க்யூர் ரேட் இருக்கு இல்லையா? இந்த உங்கள் க்யூர் ரேட் வந்து 100%, 95%, 60% அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுறது எதுன்னா உங்களுடைய ஸ்டேஜ். ஸோ கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ண அடுத்த ஸ்டெப்பே உங்களை ஸ்டேஜிங் ஒர்க் அப்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன டாக்டர் ஸ்டேஜிங் ஒர்க் அப் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ பிரஸ்ட் கேன்சரை ஆரம்பிக்கிறது பிரஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் அதோட தன்மை என்ன தெரியுமா? அது ரத்தத்து மூலமாக கலந்து உடம்போட எந்த பகுதிக்கு வேணால் அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரெயினுக்கு பரவலாம், லங்ஸுக்கு பரவலாம், லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், எலும்புக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இது மாதிரி உடம்போட எந்த பகுதிக்கு வேணால் இந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? தொந்தரவு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேஷண்ட்டுக்கும் தொந்தரவு இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கட்டாயமாக என்ன பண்ணி ஆகணும்? ஸ்கேன் தான் பண்ணி ஆகணும். என்ன ஸ்கேன் பண்ணுவாங்க? என்ன ஸ்கேன் அப்படின்றது உங்கள் பிரஸ்ட்டில் இருக்கிற கட்டியோட சைஸ் பொறுத்தது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, லிவர் பார்த்தாலே முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜிங் ஒர்க்கப்பே போதும். அவங்க ஏர்லி ஸ்டேஜ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கும், பிரஸ்ட்டில் இருக்கிற கட்டி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லை அக்கில் நெறிக்கட்டி இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வெளியில் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட. இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேன் நம்ம பண்ண வேண்டி வரும். அது சிடி ஸ்கேனாக இருக்கலாம், இல்லை பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது. அந்த பெட் ஸ்கேனில் என்ன பண்ணுவோம்னா ஹோல் பாடி ஒரே ஸ்கேனில் பார்த்துருவோம். எங்கெங்கே அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிருந்தாலும் சிங்கிள் ஸ்கேனில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி பிரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கட்டியோட அளவை பொறுத்து அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதர் சிம்பிளான ஸ்கேனோ இல்லை பெரிய ஸ்கேனோ கூட அவங்க சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணி முடிச்சு வரும்போது தான் உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அது என்ன டாக்டர் ஸ்டேஜ்னா எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? 20 ஸ்டேஜ் இருக்கா, 30 ஸ்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் மொத்தம் 4 ஸ்டேஜ் சொல்லுவோம் பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். பிரஸ்ட்டில் மட்டும் ஆரம்பிச்சிருக்கிற சைஸில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பிரஸ்ட்டில் மட்டும் இருக்குது ஆனால் கொஞ்சம் சைஸ் பெருசாகுதுன்னா 2வது ஸ்டேஜ். பிரஸ்ட்டில் இருந்து அக்கில் பகுதிக்கோ இல்லை கழுத்து பகுதிக்கோ நெறிக்கட்ட ஆரம்பிச்சிருக்குன்னா 3வது ஸ்டேஜ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டாக வராங்க இல்லையா, அந்த பிரெயின் லங்கெல்லாம் நான் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போகிற பேஷண்ட்டை 4வது ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் கேன்சரில் இருக்கிறது 4 ஸ்டேஜ். இன்னொன்று உங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். பிரஸ்ட் கேன்சர்ன்றது பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் பிரஸ்ட் கேன்சர். டாக்டர் பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் கேன்சரை நாங்கள் கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அந்த பிரஸ்ட் கேன்சரை கேட்டகரி பேர் சொல்லி தான் நம்ம கூப்பிடுவோம். அது என்ன அப்படி கேட்டகரி, எங்களுக்கு தெரியாத கேட்டகரி என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரஸ்ட் கேன்சர் செல்லில் சில ரிசப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசப்டார்ஸ் சில பேஷண்ட்டில் இருக்கும், சில பேஷண்ட்டில் இருக்காது. சில பேஷண்ட்டில் 2 ரிசப்டார் இருக்கும், சில பேஷண்ட்டில் 3 ரிசப்டார் இருக்கும். இந்த காம்பினேஷன் பொறுத்து ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். இந்த ஒவ்வொரு டைப்புங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேட்டகரி கேன்சர் ஸ்டேஜ் 1ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஸ்டேஜ் 1ல் வேறு ஒரு கேட்டகரி கேன்சர் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு, இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு, இவங்களுக்கான ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும், இவங்களுக்கான ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேட்டகரிஸ் நம்ம வச்சுருக்கோம். அது என்ன அந்த ரிசப்டார் எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முக்கியமாக 3 ரிசப்டார்ஸ் சொல்லுவோம். ER, PR, HER2. இப்போ உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்து உங்கள் டாக்டர் பார்க்க போகிற விஷயம் அந்த டிஷ்யூவை எக்ஸாமின் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ER எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கா, PR எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கா, HER2 எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கான்றதான் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க போகிறாங்க. இப்போது எது நல்ல கேட்டகரி, எது கெட்ட கேட்டகரி, அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லையா? அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ER, PR அப்படின்றது நல்ல பசங்க, அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய பசங்க. இந்த HER2ங்கிறது கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ER, PR பாசிட்டிவாக இருக்குது, HER2 நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க தான் பெஸ்ட்டு கேட்டகரி அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஈவன் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான க்யூர் ரேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே HER2ன்ற பேஷண்ட்ஸுக்கு, அதாவது ER, PR இல்லை, நெகட்டிவாக இருக்குது, HER2 பாசிட்டிவாக இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு 1 வருஷம் வரைக்கும் அவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.
எவ்வளோ நாள்? யூஸ்வலாக கீமோதெரப்பின்னா 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த HER2 பாசிட்டிவ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு 1 இயர் வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இன்னொரு கேட்டகரி இருக்குது, ட்ரிபிள் நெகட்டிவ். அது ஏஆரும் கிடையாது, பிஆரும் கிடையாது, HER2ம் கிடையாது. அது வந்து எந்த மருந்து போட்டாலும் அது கொஞ்சம் அக்ரெசிவாக தான் பிஹேவ் பண்ணும், எதுக்கும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது. இந்த ட்ரிபிள் நெகட்டிவ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் குறைவு அப்படின்னு சொல்கிறோம்ல. ட்ரிபிள் நெகட்டிவ்ன்றது எல்லா பேஷண்ட்டுக்கும் வரது கிடையாது. ஆனால் அது இருக்கிற பேஷண்ட்ஸை லேட்டாக கண்டுபிடிக்க நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா ட்ரீட்மெண்ட் நமக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறத விட ஃபஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் சேஃப். அதனால தான் என்ன பண்ணுறோம் எல்லா டாக்டர்ஸும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுறது.